மற்றது அனைத்தையும் குப்பையாய் கண்ட லட்சிய வீரன் பவுலினை போல இறுதி நாள் வரை உண்மையாயிருந்து அழியா மகுடம் முடிவாய் பெறுவேன். இறுதி நாள் வரை உண்மையாயிருந்து அழியா மகுடம் முடிவாய் பெறுவேன். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். அனுபவமாய் நான் பெற வேண்டும். சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நான் பெற வேண்டும். அனுபவமாய் நான் பெற வேண்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நாம் சபையாய் கூடி ஆராதிக்க முடியாதபடி ஒரு நெருக்கடியான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை தொடர்ந்து பலப்படுத்துவாராக. நம்மை விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற கிருபையினாலே நிரப்பி நம்மை நடத்துவாராக. நாம் சபையாக கூடி வந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து சந்தோஷமாக இருக்க 1 கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள், 2 சரியானதை சிந்தியுங்கள், 3 சரியாக வாழுங்கள் என்று 3 காரியங்களின் அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த கர்த்தருடைய நாட்களிலே நாம் 2 தலைப்புகளை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே 3ஆவதாக சந்தோஷமாக இருக்க சரியாக வாழுங்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழாக தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இங்கே அடங்கி இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அது மாத்திரமல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்கிறதான ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு இந்த ஆலோசனைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சிந்தையிலே பலவிதமான கலக்கங்களும் பலவிதமான பயங்களும் நெருங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற காலத்திலே தானே சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கவும், எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளவும் கூடும் என்கிற ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற சந்தோஷமா இருக்க சரியாக வாழுங்கள் என்கிறதான இந்த வசனத்திற்கு, இந்த தலைப்பிற்கு ஆதாரமாக 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின 8வது வசனத்திலே 8 விதமான காரியங்களை சொல்லி அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த இடத்திலே என்னிடத்திலே நீங்கள் கற்றவைகள், என்னிடத்திலே நீங்கள் அடைந்தவைகள், என்னிடத்திலே நீங்கள் கேட்டவைகள் கண்டவைகள், அப்படிப்பட்டவைகளையே நீங்கள் செய்யுங்கள், அப்படிப்பட்டவைகளின்படியே நீங்களும் செய்து வாழுங்கள் என்று ஒரு பிராக்டிக்கலான அப்ளிகேஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கவனிங்கள், இந்த வசனத்தை ஆங்கிலத்திலே அந்த 4 வார்த்தைகள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாட் யூ லேர்ன், நீங்கள் என்னிடத்தில் எதை கற்றுக்கொண்டீர்களோ, and you receive, நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். இன்னொரு வேத பகுதியிலே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது.
பின்பதாக அதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, என்னிடத்தில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ. அடுத்தது, என்னிடத்தில் நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக கேட்டிருக்கிறீர்களோ. and you hear. அடுத்தது saw in me, என்னிடத்தில் நீங்கள் எதை பார்த்தீர்களோ. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகள், அவர்களுக்கு போதித்தவைகள், அந்த பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தபோது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைமையை அந்த ஜனங்களுக்கு காண்பித்தார் என்கிற காரியங்கள், அவைகளை நினைப்பூட்டி இங்கே பேசுகிறார். கவனியுங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே போதிக்கிற ஊழியத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் போதித்த காரியங்களை, தான் கற்றுக் கொடுத்த காரியங்களை நினைப்பூட்டி, அதோடு சேர்ந்து உங்களுக்கு போதித்த நான், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நான் எப்படி உங்களுக்கு முன்பதாக வாழ்ந்தேன் என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அவைகளின்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்படியானால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தின் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் யாராக பார்க்க விரும்புகிறார் என்றால், ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு மினியேச்சராக, தன்னை பிரதிபலிக்கிறவர்களாக, தன்னை போலவே போதிக்கிறவர்களாகவே, தன்னை போலவே கற்றுக் கொடுக்கிறவர்களாக, தன்னை போலவே வாழ்ந்து கிறிஸ்துவை அங்கே மகிமைப்படுத்துகிறவர்களாக எல்லாரும் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு பரம ஒரு தரிசனம், ஒரு சிந்தை உள்ளவராக அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்படுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முன்பு ஒரு ஊழியத்திலே, ஒரு மிஷனரி ஊழியத்திலே இருந்தபோது அந்த ஊழியத்தின் தலைவர் ஒரு உபவாச ஜெபத்திலே இப்படியாக ஜெபம் நடத்தினார். அந்த ஜெபத்திலே அவர் சொல்லும்போது சொன்னார், என்னை போன்ற தரிசனம் உள்ள, பாரமுள்ள, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்ப வேண்டிய ஒரு 1000 பேரை அல்லது 100 பேரை நான் எழுப்பிவிட நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவர் சொன்னபோது, அந்த கூட்டத்திலே, அந்த ஊழியத்திலே இணைக்கப்பட்டிருந்த எனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவரே, 100 பேரை நீர் எழுப்புவீர் என்றால் அந்த 100 பேரில் ஒருவராக நான் இருக்க விரும்புகிறேன் என்று நான் ஜெபித்தேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஊழியனை பார்க்கும் போது நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஆசைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஊழியனை போல, இந்த பரிசுத்தவானை போல என்னை மாற்றும் என்று நமக்குள்ளே வாஞ்சை வருவதற்கு, ஆசைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் மூலமாய் சம்பாதிக்கப்பட்ட அந்த திருச்சபை மக்கள் அனைவரும் தன்னை போலவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, தன்னை போலவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, தன்னை போலவே அநேகரை சீஷர்களாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு கூட அங்கே எழுதுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் கற்றுக்கொண்டவைகள், நீங்கள் பெற்றுக்கொண்டவைகள், நீங்கள் கேட்டவைகள், உங்களுக்கு மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்த பரிசுத்தவான்களின் மாதிரியின்படியே வாழ்ந்து விடுவதற்கு என்றைக்காவது நீங்கள் எண்ணம் கொண்டிருந்தீர்களா? என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு ஆசை, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? இல்லை என்றால் இந்த கால நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை தருவாராக. நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ, நீங்கள் எதை பெற்றுக் கொண்டீர்களோ, நீங்கள் எதை கேட்டீர்களோ, நீங்கள் எதை கண்டீர்களோ, அந்த ஊழியரிடத்திலே, உங்களுக்கு போதிக்கிற ஊழியரிடத்திலே நீங்கள் கண்டவைகளையே நீங்களும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அவைகளை நீங்கள் செய்யும் போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராம். அப்படியானால் இங்கே சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன ஆலோசனையை தொடர்ந்து 3 காரியங்களை குறித்தும் நாம் கவனமாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள், சரியானதை செய்யுங்கள், சரியானபடி வாழுங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
காத்துக்கொள்ளும் சமாதானத்தின் தேவன் அப்பொழுது உங்களோடு இருப்பார். இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. கவனியுங்கள், இந்த வார்த்தைக்கு ஒப்பாக யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சில காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தையும் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின நிருபத்தை 4ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் ஒரு ஒப்புமையாக ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவீர்களானால் ஒரு சில காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் சில காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கவனியுங்கள், இங்கே 3 காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்கிற 3 காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல யாக்கோபு நிருபத்திலே எப்படி நாம் ஜெபிக்க கூடாது, எப்படி நாம் சிந்திக்க கூடாது, எப்படி நாம் வாழக்கூடாது என்று 3 பகுதிகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுக்காக நான் உங்களுக்கு அந்த வேத பகுதியை வாசித்து காண்பிக்கிறேன். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே தவறான ஜெபத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ராங் பிரேயர். அங்கே எழுதப்பட்டிருக்கிற ரைட் பிரேயர், கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது இரண்டாவதாக இங்கே சிந்தனையை குறித்து பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இங்கே சிந்தையை குறித்து சொல்லும் போது இருமனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ராங் திங்கிங். அப்போ அங்க ரைட் திங்கிங் எழுதப்பட்டிருக்கு, எதை சிந்திக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தவறான சிந்தையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அங்கே சரியான வாழ்க்கை குறித்து இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே தவறான வாழ்க்கை குறித்து இங்கே காண்பிக்கிறார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையினால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். The wrong living தேவனுக்கு பகைஞன். அப்படியானால் இங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தையும் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தையும் நாம் ஒரு கவனமாக ஒரு அனலைஸ் பண்ணும்போது, கவனமாக தியானிக்கும் போது சரியான ஜெபம், தவறான ஜெபம், சரியான சிந்தை, தவறான சிந்தை, சரியான வாழ்க்கை, தவறான வாழ்க்கை என்று 3 காரியங்களும் இங்கே ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது நான் எப்படி ஜெபிக்க கூடாது, நான் எப்படி சிந்தையுள்ளவனாக இருக்கக்கூடாது, நான் எப்படி வாழக்கூடாது என்கிற ஒரு ஆழமான தீர்க்கமான காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த 9வது வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது முதலாவது ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிற காரியம், அங்கே பவுல் மூலமாக நீங்கள் என்னிடத்தில் கற்றவைகள் and what you learned. இந்த கற்றுக்கொள்ளுதல் என்கிற வார்த்தையை நாம் வேதத்திலே பார்த்தோமானால் அதனுடைய முடிவு இப்படி இருக்கிறது. சுமார் 25 முறை புதிய ஏற்பாட்டிலே கற்றுக்கொள் அல்லது கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டு learn அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவங்கி அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இந்த 25 முறையும் வித்தியாசமான சூழல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு சில வசனங்களை உங்களுக்காக காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஓமையை சொல்லிவிட்டு நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர்
ஒரு ஓமையை கற்றுக் கொடுக்கிறார். சொல்லிவிட்டு நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், go and learn அப்படின்னு சொல்றார். அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த கற்றுக்கொள்ளுங்கிற வார்த்தை கொஞ்சம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதுடைய பின்னணியத்தை நாம் கவனமாய் பார்க்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. go and learn, போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. learn from me, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற சில வார்த்தைகளையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு வேதாகமத்தை 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள நான் போக விரும்பல, ஆனா கற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லும் போது அதுல இன்னொரு காரியம் இருக்க வேண்டும் என்று இங்கே மறைமுகமான ஒரு செய்தி இருக்கிறது. கற்றுக்கொள்ளுகிறவர்கள் சத்தியத்தை அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கவனியுங்கள், யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆனால் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அறிந்து உணராதவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு வசனத்துக்கு நேராக கவனத்தை திருப்போம். அதே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. எந்த மனிதன் கற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதன் கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டுமா? இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அடுத்ததாக தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அங்கே learn to engage, அவர்கள் பழக வேண்டிய, அதாவது கற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே நற்கிரியைகளை செய்கிறவர்களாக அல்லது நற்கிரியைகளை செய்வதற்கு பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேய ஆக்கியோன் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும்போது அவன் இப்படி எழுதியிருக்கிறான், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். சரி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கற்றுக்கொள்ளுதல் என்கிற வார்த்தை, learn அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்பதாக மறைந்திருக்கிற சில அர்த்தங்களை கவனியுங்கள். அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அப்படியானால் இந்த learn என்கிற வார்த்தைக்கு பின்பதாக மறைந்திருக்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால் சீஷத்துவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். learner, கற்றுக்கொள்ளுகிறவர். ஒருவேளை வெறுமனே ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு குறிப்புகளை எழுதி வைத்து விட்டு போகிற மனிதனை குறித்து இங்கே பேசவில்லை. கவனிங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய சபையாரே, இந்த சபையிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம் யாருக்காக என்றால் கற்றுக்கொள்ளுகிறவர்கள், சத்தியத்தை அறிந்து அதை உணர்ந்து அதிலே நிலைத்திருந்து அதிலே கனி கொடுக்கிறவர்கள். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீஷத்துவர்கள் அல்லது சீஷர்களை குறித்து இங்கே பேசுகிறார். சபையில இருக்கிற தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை கேட்போமானால் இந்த வார்த்தையிலேயே நமக்கு அங்கே அர்த்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும், அதை அறிந்தவனாக இருக்க வேண்டும், உணர்ந்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று. என்றைக்கு ஒரு மனிதன் அல்லது என்றைக்கு ஒரு சீஷன் கற்றுக்கொள்ளுகிறதை நிறுத்தி விடுகிறானோ அதற்கு பின்பதாக அவன் சீஷனாக இருக்க முடியாது. The shut mind is the end of discipleship என்று சொல்வார்கள். என்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒருவன் ஒரு மன
சீஷத்துவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறான். அப்படியானால் இங்கே பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வாட் யூ லேர்ன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்கிற ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டவைகளை, அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருந்தார்கள். அதிலே கனி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த கால நேரத்திலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதின் அடிப்படையிலே நிலைத்திருக்கிறீர்களா? உணர்ந்திருக்கிறீர்களா? சத்தியத்தை குறித்த அறிவு உண்டா? நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக எழுப்பி பார்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை என் வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்துகிறேன் என்று அர்த்தம். அதுதான் நீங்கள் என்னிடத்திலே கற்றவைகள் என்று சொல்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் சபை கூடி வருவதிலே இன்றைக்கு ஒருவேளை பங்கு பெற முடியவில்லை. எத்தனையோ காலங்களை, கிருமையான வாழ்நாள் காலங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே தந்தார். இனி வரும் காலத்திலும் கர்த்தர் தருவார் என்று நான் தீர்க்கமாய் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆண்டவர் தருகிற காலங்களிலே நீங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தீர்களா? நீங்கள் திருவார்த்தையை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர்களாக இருந்தீர்களா? அந்த கேட்ட வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தீர்களா? அந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தீர்களா? ஏன்னா அது இருந்தா தான் அதன்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கும். அப்பொழுதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் நிரப்பும். அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். நாம் அநேக நேரங்களிலே வாக்குத்தத்தங்களை வாஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு உரியதாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்ன பொறுப்பு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து நாம் கவனக்குறைவாயிருக்கிறோம் அல்லது கவலையற்றவர்களாயிருக்கிறோம். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து கவனமாயிருங்கள். அதை குறித்த ஒரு அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அதுல நீங்க உணர்ந்து நடங்க, அதுல நிலைச்சிருங்க, அதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. தொடர்ந்து இந்த அபியாசங்கள் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்குமானால் அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு சிந்தை, ஒரு மமதை நமக்குள்ள எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம் சீஷத்துவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். இல்லை அருமானவர்களே, எப்பொழுது கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிறவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லப்படாதபடிக்கு சத்தியத்தை அறிந்து உணர்ந்து நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி நடத்துவாராக. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? அடைந்தவைகள். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அடைந்தவைகள் என்கிற வார்த்தை பெற்றுக்கொண்டவைகள் என்று இன்னொரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். What you receive, ஏற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல். முதலாவது பகுதியிலே கற்றுக்கொள்ளுதலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இங்கே தெசலோனிக்கே சபையாரை குறித்து சொல்லும்போது அவர்கள் கேட்ட வசனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? They received the word of God. அவர்கள் அதை அப்படியே பெற்றுக்கொண்டார்கள். இது எனக்குரியது.
வார்த்தையை நாம் கேட்கும் போது அது நம்முடைய மூளை அறிவுக்குள்ளே வருகிறது. மூளை அறிவிலே வந்து நாம் ஏற்கனவே வாசித்த வேத வசனங்களின் அடிப்படையிலே இணை வசனங்களை தியானித்து நாம் உடனடியாக வேறு ஏதோ ஒரு லோகத்திற்கு சென்று விடுகிறோம். அப்படி அல்ல. நாம் கேட்கிற வேத வசனங்களை தேவ வார்த்தையாகவே இது எனக்கானது, இது எனக்கானது என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இதுவரைக்கும் நீங்கள் அப்படி ஏதாகிலும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் எப்படி தெசலோனிக்கே பட்டணத்தின் சபையாருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்களோ, இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அவர்கள் கருதி அதை எப்படி அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ, ரிசீவ் பண்ணிட்டாங்களோ, அந்த வார்த்தையின்படி வாழணும். அப்போ ஒரு வார்த்தையை கேட்கும் போது சில நேரத்துல நம்ம சொல்றோம், இந்த பிரசங்கம் ஐயா எனக்காகவே தான் பேசுனீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வார்த்தை எனக்காகவே தான் நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது பெற்றுக்கொள்கிறோம். We receive the word of God. அந்த பெற்றுக்கொண்ட வேத வார்த்தையை நாம் திரும்பவும் நினைப்பூட்டி அதன்படி வாழ்வதற்கு நாம் எத்தனித்திருக்கிறோமா அல்லது உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார் என்கிற அந்த நிலைமையிலேயே நாம் நின்று விடுகிறோமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக அந்த தெசலோனிக்கே பட்டணத்தின் சபையை குறித்து எழுதும்போது இப்படி ஒரு வார்த்தை எழுது பாருங்க. 13ஆம் வசனத்துடைய பின்பகுதி, அது மெய்யாகவே தேவனுடைய வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனம் செய்கிறது, அது கிரியை செய்கிறது, அது தன்னுடைய வேலையை நடப்பிக்கிறது. அப்போ கற்றுக்கொள்ளுதல் என்கிறது அது ஒரு வகையான காரியம், ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு வகையான காரியங்கள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அபியாசப்படுத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையாகவே அது தேவனுடைய வசனம் தான், அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது, கிரியை செய்கிறது. அப்படியானால் தெசலோனிக்கே பட்டணத்தின் சபையாரை போலவே பிலிப்பு பட்டணத்தின் சபையாரும் அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசிக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது அநேக கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய வசனத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுலும் கர்த்தரை ஸ்தோத்திரித்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே அந்த வசனம் பலன் செய்கிறதை, பலன் கொடுக்கிறதை, கனி கொடுக்கிறதை, அவர்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதை, அவர்கள் வழிநடத்தப்படுகிறதை அவன் அறிந்திருந்ததினாலே தான் இந்த ஆலோசனை சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் என்னிடத்திலே ஏற்றுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டவைகளை என்று சொல்லு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேக நேரங்களிலே நாம் 9வது வசனத்தை வேகமாக வாசித்து விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் விளக்கி காண்பிக்கிற இந்த வேதத்தின் திருவார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்து வருவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நீங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக, அறிந்து கொள்கிறவர்களாக, உணர்ந்து கொள்கிறவர்களாக, அதிலே நிலைத்திருக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது காரியம். இரண்டாவது, நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற போது அநேக வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இது எனக்கானது, இது என்னுடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுவதற்கு, இது எனக்காக என்னோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற, பெற்றுக்கொள்ளுகிற அந்த திருவார்த்தையும் அது கர்த்தருடைய வசனமாய் இருக்கிறதுனாலே அது உங்களுக்குள்ளே பலன் செய்கிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், கேட்டும். இங்கே திரும்ப திரும்ப பேசப்படுகிற கர்த்தருடைய செய்தியை குறித்த காரியங்கள் நீங்கள் கேட்கிறது, hear with attention, நீங்கள் கவனமாய் கேட்டவர்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திலே அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த போதாகவும்,
அல்லது அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் விசுவாசிகளாகி சபையாக கூட்டி சேர்க்கப்பட்ட போதாகிலும் அந்த பவுல் நின்று பிரசங்கித்த வார்த்தைகள், கற்றுக் கொடுத்த வார்த்தைகள், அதை குறித்து பவுலுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. நான் வெறுமனே இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கவில்லை, வெறுமனே நான் இவைகளை போதிக்கவில்லை. ஆண்டவர் வெறுமையாக இந்த திருவார்த்தைகளை இவர்களுக்கு போதிக்கிற அந்த சாக்கியத்தை எனக்கு தரவில்லை என்கிற அந்த உக்ரானத்துவத்தை உணர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே தான் இன்னொரு காலத்திலும் கூட அந்த திருவார்த்தைகளையே நினைப்பூட்டி பேசுகிறான் பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் நாம் எத்தனையோ திருவார்த்தைகளை கேட்கிறோமே. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ கர்த்தருடைய செய்திகளை, கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்டோமே. அவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோமா? அவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? அவைகளை குறித்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற சிந்தையோடு கூட நாம் கவனித்திருக்கிறோமா என்றாகிறோம்? அல்லது ஏதோ சில மணி நேரங்கள் ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன், ஒரு செய்தி நன்றாக இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டது என்கிற அந்த ஒரு திருப்தியுள்ள மனநிலையோடு கூட நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கற்ற, நீங்கள் அடைந்த, நீங்கள் கேட்ட அவைகளின் படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் உங்களுக்கு போதிக்கப்படுகிற எந்த திருவார்த்தைகளும், நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற எந்த திருவசனங்களும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது பெற்றுக்கொள்ளுகிற எந்த கர்த்தருடைய வார்த்தைகளும் உங்களுக்கு மூளை அறிவுக்காக கொடுக்கப்படவில்லை. மாறாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்காக, நீங்கள் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் வாழ்வு காட்டுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் கேட்கும் போது கவனமாய் கேட்டிருந்திருப்போம். நாம் கவனமாய் கேட்டிருந்திருப்போமானால் அதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ளே உண்டாயிருக்கும், ஒரு உணர்வு எனக்குள்ளே உண்டாயிருக்கும். நான் அதில் நிலைத்திருந்திருப்பேன், நான் அதில் கனி கொடுத்திருந்திருப்பேன், நான் அதை கர்த்தருடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டிருந்திருப்பேன். அந்த வசனம் எனக்குள்ளே அது பலன் செய்திருக்கும். அது அக்கினியாமே, அது சம்மட்டியாமே. இந்த கர்த்தருடைய வசனம் எனக்கு பலமுள்ள ஆகாரமாய் மாறி இருந்திருக்கும். அது ஒரு ஞான பாலாக எனக்கு மாறி இருந்திருக்கும். அது ஒரு பட்டயமாக மாறி இருந்திருக்கும். இருதயத்தையும் கணுக்களையும் பிரிக்கக்கூடிய விதத்திலே அது என் வாழ்க்கையிலே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு நாம் சடங்காச்சாரமான ஒரு செய்தியை கேட்கிற மனிதர்களைப் போல மாறிவிட்டபடினாலே அது பலன் கொடுக்காமல் இருக்கிறதோ என்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே எழும்புகிறது. எனக்கு அருமையானவர்களே, நான்காவதாக அங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ. saw in me, what you saw in me, என்னிடத்தில் நீங்கள் எதை பார்த்தீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திலே இருந்த கொஞ்ச காலத்திலேயே அவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள், பார்த்தார்கள். இவர் யார், இவருடைய சுபாவம் என்ன, இவருடைய நடக்கை என்ன, இவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இவருடைய பாரம் என்ன, இவருடைய தரிசனம் என்ன, எல்லாம் பார்த்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய அவலம் என்ன தெரியுமா? நமக்கு மந்தைக்கு, நம்முடைய மந்தைக்கு மேய்ப்பனாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மந்தையின் மேய்ப்பனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா? அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய தரிசனம் என்ன, அவருடைய மானம் என்ன, அவங்க என்ன செய்யறாங்க? நமக்கு பாருங்க, அதெல்லாம் குறிச்சு கவலையே இல்லை. அவர் வேலை அவர் செய்யறாரு, இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறோம்? இல்ல, கர்த்தருடைய சபையில பேசப்படுகிறவர்கள் முக்கியம், கர்த்தருடைய சபையில நடக்கிறவர்கள் முக்கியம். அங்கே என்ன போதிக்கப்பட்டதோ
அதற்கு ஏற்ற போல ஒரு நடக்கை உண்டாயிருந்தது. இப்பொழுது இரண்டு காரியங்களையும் ஒப்பிட்டு அங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைக்கு எழுதுகிறார். என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். எவைகளை செய்ய வேண்டுமா? எப்படி வாழ வேண்டுமா? அங்கே யாக்கோபு நிருபத்திலே எப்படி வாழக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை சிநேகிக்கிற மனுஷன், உலகத்தின்படியாக வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்படியானால் நான் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது அப்படி என்கிற ஒரு கேள்வியை கேட்டோமானால் இங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் கற்ற, நீங்கள் கேட்ட, நீங்கள் கண்ட அவைகளின்படி வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பீர்கள். வெரி சிம்பிள். எப்படி தேவனை பிரியப்படுத்துவது? எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது? நீங்கள் எதை கற்றீர்களோ, நீங்கள் எதை அடைந்தீர்களோ, நீங்கள் எதை கேட்டீர்களோ, நீங்கள் எதை கண்டீர்களோ அதன் அடிப்படையிலே வாழுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனுக்கு பகைஞர்களாக அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய பொறுப்பை அறிந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதே போல அங்கே இருக்கிற தேவ ஜனங்களும் தங்கள் பொறுப்பை அறிந்து கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அங்கே இருக்கிற இரு கூட்டத்தாருடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலேயே சமாதானத்தின் தேவன் அவர்களோடு இருக்க முடியும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜெபத்தின்படியும் அல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கிற சிந்தையின்படியும் அல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாழ்க்கையின்படியும் அல்ல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின்படி நீங்கள் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணவும், நீங்கள் சரியானவைகளை சிந்திக்கவும், சரியானபடி வாழவும், அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்வது மாத்திரமல்ல, சமாதானத்தின் தேவனே உங்களோடு கூட சதா காலங்களிலும் இருப்பார். இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்திலே அந்த சமாதானம் உண்டாவதாக, உங்கள் இல்லங்களிலே சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. கவனியுங்கள், இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே இதை காட்டிலும் மேலான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு என்ன இருக்கிறது? எங்கு பார்த்தாலும், எங்கு என்ன செய்தியை கேட்டாலும் நம்முடைய இருதயத்தை கலங்கப்படுகிற, திகைக்கப்படுகிற இந்த காலத்திலே என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையும் சமாதானத்தினால் நிரப்புவார் என்றால், அந்த சமாதானத்தின் தேவனே என்னோடு இருப்பார் என்றால், அதை காட்டிலும் மேலான சாக்கியம் இந்த உலகத்திலே இந்த காலத்திலே வேறு என்ன இருந்து விட முடியும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படியான வாழ்க்கை வாழ்ந்து விடுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக, உங்களை நடத்துவாராக. இந்த சூழல்கள் மாறும், நாம் சந்திக்கிற இந்த நெருக்கடிகள் மாறும். மீண்டும் நாம் திருச்சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்போம். அப்படி ஆராதிக்கிற நாட்களிலே உங்களுடைய ஜெபங்கள் கவலைப்படாத ஜெபமாய் இருக்கட்டும். உங்களுடைய சிந்தனை தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். அப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.